திருப்புல்லானி பகுதி உத்தரகோசமங்கை கோவில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களை இணைத்து மாபெரும் சுற்றுலா தலங்களாக இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கட்சியின் வேட்பாளராக காதர் பாட்சா முத்துராமலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் திருப்புல்லானி பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் சேது பாண்டியன் வேட்பாளருக்கு மாபெரும் துளசி மாலை அணிவித்து வரவேற்றார். அவருடன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சிவசுப்பிரமணியன், திமுக துணை அமைப்பாளர் முகமது காலித் உள்ளிட்டவர்களும் சிறப்பான வரவேற்பளித்தனர். தொடர்ந்து திருப்புல்லானி பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத் நிர்வாகிகளிடம் வாழ்த்து பெற்றார். பின்னர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருப்புல்லானி பகுதி உத்தரகோசமங்கை கோவில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களை இணைத்து மாபெரும் சுற்றுலா தலங்களாக இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த நிதிநிலை அறிக்கையில் 2025-26 நிதிநிலை அறிக்கையில் ஆதி ஜெகநாதர் ஆலயத்திற்கு ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் ஒரு திருப்பணி நடத்தி கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உத்தரகோசமங்கை சிவன் தலத்தையும் ஆதி ஜெகநாதர் தலத்தையும் ஆலயத்தையும் பிரப்பணவலசை முருகன் கோயிலையும் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில் நாளை இணைத்து ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக உருவாக்குறதுக்கான ஒரு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக இந்து சமய அறநிலையத்துறையும் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து ஒரு திட்ட மதிப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் செல்லக்கூடிய இந்த சாலை என்பது இப்பொழுது ஈரடுக்கு சாலையாக இருக்குது. இதை இன்னும் நீளப்படுத்தி ஏறத்தாழ 26 கிலோமீட்டர் ஈரடுக்கு சாலையாக பண்ண போகிறாங்க. உத்தரகோசமங்கை திருப்புல்லானி பிரப்பணவலசையை கனெக்ட் பண்ணி 4 வழி சாலையோட இணைக்க போகிறாங்க. இந்த சாலை இணைக்கிற பொழுது இந்த பகுதி மக்களுடைய பயன்பாடு வரும், சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தப்படும், ஆன்மீக அன்பர்கள் அதிகமான வரவுகள் இந்த பகுதியில் இருப்பது போது இந்த ஊராட்சியாக இருக்கிறது விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டம் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைந்தவுடன் அரசாணை பேருந்து கண்டிப்பாக இந்த கிருஷ்ணராயர் காலத்தில் இந்த பகுதியில் ஆண்ட மன்னர்கள் ராயர் என்ற குடும்பத்திற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடம் இப்பொழுது அரசு நில உச்சவரத்தில் அரசு புறம்போக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போது பயணியர் நிலக்குடை மட்டும் இருக்குது. ஒரு பேருந்து நிலையம் அந்த இடத்தில் அமைக்கப்படுகிற பொழுது மக்கள் பயன்பாட்டிலே நம்முடைய ராமநாதபுரம் தூத்துக்குடி செல்லக்கூடிய பேருந்துகள், தூத்துக்குடி கன்னியாகுமரி தூத்துக்குடி வரக்கூடிய பேருந்துகள் இங்கே உள்ளே செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. அது அமைவதற்கு மிக விரைவில் பூர்வாங்க பணிகளை நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்தவுடன் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றேன். உறுதியாக அமைகிற பொழுது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி என்பது மிக அளவில் இருக்கிறது. இந்த உப்பளங்கள் இப்போ நீங்கள் இதுவரை இந்தியாவில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரே உப்பளம் வாலிநோக்கத்தில் இருக்குது. இது தனியார் மயமாக்கப்பட்டதில் இருக்கிறாங்க. இப்போ தனியார் மயமும் அரசும் சேர்ந்து பப்ளிக் பிரைவேட் ஆக்டில் இன்னொரு உப்பளம் தயாராகி கொண்டிருக்கிறது. அது வாலிநோக்கத்தில் அந்த நிறுவனம் வருகிற பொழுது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும்.